கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் என்ன நடந்திருக்குன்னா, சனமை வந்துட்டு அழைச்சிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அந்த டென்னிஸ் விளையாடுற பிளேஸ்க்கு வந்து அழைச்சிட்டு வருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு அங்கே அண்ணக்காரன் இருக்கிறத பார்த்துட்டுமே, ஹீரோட அண்ணன் இருக்கிறத பார்த்துட்டுமே அவன் என்ன பண்ணுவான், டக்குனு அவங்க அம்மா தனியாக அழைச்சிட்டு போயிடுவா. ஸோ அண்ணன் இறங்கி வந்துட்டு இது என்ன சன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், அம்மா நான் வந்துட்டு ஹீரோ கூட ப்ளே பண்ணுறேன், ஸோ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கும் போது இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே, நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணால் லவ் பண்ணால் ஹீரோ மாதிரி பர்சனை தான் லவ் பண்ணணும், அதான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லது, ஏன்னா ஹீரோ தான் வந்துட்டு நம்மளை விட ரிச்சாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு லவ்லாம் இல்லை, பட் இப்போதைக்கு அம்மா அமுச்சு விடுறதுக்காக அப்படி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணன் வந்து கேட்பான், யார் இது, அதை பார்த்தா சண்டை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பானா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஆமாம், ஏன் அவனுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். எனக்கு நல்லாவே தெரியுமே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அதுக்கு சண்டை வந்துடும். சன்னத்தை பார்த்துட்டுமே வந்துட்டு சன்னம்னு சொல்லிட்டு ரொம்ப பல்லு இழிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பானா. ஹீரோ வந்துட்டு எப்படி உனக்கு தெரியுமாங்கும் போது, ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. ஓ எனக்கு வந்து சீக்கிரட்டாக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் சனம் இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தெரியாமலே பேசிகிட்டு இருப்பான். இந்த பொண்ணு ஆமாம் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, அம்மா அந்த விட்டது வந்து சொல்லாதீங்க அப்படின்னு வந்து செய்ய காட்டுவா. சரி சொல்லிட்டு ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு என்னமோ இருக்குது அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்களா. இதை வந்துட்டு ஹீரோ பார்த்து ஓகே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து லவ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஹீரோ நம்பி தானே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ நைட்டு போய் வீட்டில் வந்து விடும் போது அவள் வந்து கேட்பான், நீ உண்மையிலேயே வந்துட்டு இந்த ஹீரோனோட அண்ணன் வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவ சொல்லுவாள். இந்த மாதிரி அவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நாங்கள் டேட் பண்ணிகிட்ருக்கோம், அது சீக்கிரட்டாக அம்மாவுக்கு தெரியாமல் அப்படிங்கும்போது ஏன் என்னாச்சு உங்க தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பானா. அப்போ தான் இவன் சொல்லுவாள், இந்த மாதிரி ப்ளம்மை வந்துட்டு என் அண்ணன் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கான்னு, ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல, அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இந்த ப்ளம்மோட அண்ணன் தானே இந்த பையன், ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓஹோ இதானா, அப்போது இதுலேயுமே பிரச்சனை வந்து ப்ளம்மு தானா, ப்ளம்மால் தான் நீங்கள் சேராமல் இருக்கீங்களாங்கும்போது இல்லை ப்ளம் வந்து ரொம்ப நல்லவ, ஹீரோயின் வந்து நல்லவ, அவன் என் அண்ணன் வந்து லவ்லாம் பண்ணல, பட் என் அண்ணன் தான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால தான் எங்கள் அம்மா வந்து அந்த ஃபேமிலியே வேணாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டாக்டரோட கல்யாணத்துக்கு வந்துட்டு எங்கள் அக்கா வரல அண்ணனும் வரல, ரெண்டு பேருமே பிஸியாக இருக்காங்க. இப்போ ஹீரோயின் தான் தனியாக போகிற மாதிரி இருக்குது. வந்து கேட்குறா அப்படி அக்கா அப்படின்ட்டு கேட்குறா. கரெக்டாக அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு வரான். ஸோ அவன் வந்துட்டு அண்ணனை பார்க்க தான் வரான். அப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி டாக்டரோட கல்யாணத்துக்கு வந்துட்டு யாரெல்லாம் போகிறாங்க. அப்போ அக்கா என்ன சொல்கிறான்னா, நாங்களாம் போகல, எங்களுக்குலாம் ஒரு வேலை இருக்குது, இந்த மாதிரி ப்ளம்மு தான் போகிறாங்கன்னா ப்ளம்மை அழைச்சிட்டு போங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு போக தெரியும், நான் வந்துட்டு சின்ன பொண்ணு கிடையாது, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராளா. ஓ அதான் உங்கள் தங்கச்சிக்கே போக தெரியும்ல அப்படின்னு வந்துட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணுறாங்க. வந்துட்டு ஆஹா இவங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா, ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா வந்துட்டு அப்படி பயந்துட்டே பார்த்துட்டு அதிகமாக சண்டை போட்டுருவாங்களாண்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பேர் அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறோம். அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் மேட்ஸ் போல். ஸோ கார் ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குது எடுத்து வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கார் பக்கமாக அந்த இடத்துக்கு வரா. கார் பார்க்கிங் வந்துட்டுருப்பா. ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணியிருப்பா. அப்போ கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணா, அப்போ தான் உள்ளார வருவான், மண்டபத்துக்குள்ளே வருவானா. அப்போ ஹீரோயின் வந்து அந்த பக்கம் போகிறத வந்து பார்ப்பா. இவன் எங்கே தனியாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று ஹீரோயின் நோண்டாமல் இருக்க முடியாதுல்ல ஹீரோவால். ஸோ என்ன பண்ணுறேன்னா, என்ன நீ தனியாக போகிற, ரொம்ப சோகமாக இருக்க, டாக்டர் வந்து உன்னோட டார்கெட்டு உனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். அப்பயே வந்துட்டு இவன் நம்புற மாதிரி கிடையாது, இவனுக்கு டாக்டர் மேலே இந்த ஃபீல் இல்லைன்ட்டு. பட் இவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அப்படியே வந்து ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே நான் மூஞ்சிக்கு நிறையா பேர் சொல்லுவேன், ஏன் சொல்ல போனால் பிரைட்கிட்டே சொல்வேன் எனக்கு வந்துட்டு இந்த பையனை பிடிச்சிருக்குங்க வந்து, ஓ நீ அவ்வளோ அரகண்டான பொண்ணா, நீ பிரைட்டுக்கு நேராகவே சொல்லுவியா, வா ஏன் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கூப்பிடுவான். உன்னை ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தாட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். தேவையில்லாமல் நீங்களே வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாதீங்கும் போது, இல்லை இப்போ நீ தானே சொன்ன, நீ சொன்ன சரி வா நீ பிரைட் முன்னாடியே போய் சொல்லு, எனக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்டை பிடிச்சிருக்கு அப்படின்னு, எவ்வளோ தைரியமான பொண்ணு தானே, நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்னா என்னடா இது இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கா. கையை பிடிச்சி வேறு அழைச்சிட்டு வரான். கரெக்டாக டாக்டர் பண்ணிருக்கும்போது டாக்டர் வந்துட்டு வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃப்கிட்ட வந்து உங்களை இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லி டாக்டர் வந்து அழைச்சிட்டு போவார். ஆக்சுவலி ஹீரோயின் இல்லை, ஹீரோ தான் இன்ட்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ போயிட்டு ஹீரோட பேர் சொல்லும் போது, ஓ அவர் தானா வாட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்களா, வாட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடும். உங்கள் முன்னாடி இந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லணுமா இந்த அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட பேர் ஃபேமிலி பேரை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லணும்னு இல்லை, இப்போ மூஞ்சுக்கு நேரம் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே இருக்கவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இழுத்து வச்சு இந்த பக்கம் நிற்க வச்சுப்பாங்க. நாங்கள் 4 பேரை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம், அதை வந்துட்டு ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து
காலேஜ்லேருந்து ஒன்றா படிச்சுட்ருக்கோம், நாங்கள் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு, சொல்லப்போனால் டாக்டர் என்னை லவ் பண்ணுறது வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு எல்லாரும் சொல்லும் போது தான் ஹீரோவுக்கு தெரியும். அப்போது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆல்ரெடி டாக்டரை வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியும் போல், அதனால தான் அவன் அந்த இடத்துல வெக்கேஷன் போன இடத்துல வந்துட்டு ஹாப்பியாக பேசியிருந்திருக்கா, ஜாலியாக பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மரமண்டிக்கே புரியுது. அப்போ வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அவனை ஹீரோயின் வந்துட்டு பல்பு வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக வந்து சிரிச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்துட்டு ஸ்டார்டிங் நடந்துட்டுருக்கோமா, அப்போ வந்துட்டு பொண்ணுக்கு தோழியாக வந்து நம்ம ஹீரோயின் தான் இருப்பாள். ஸோ அங்கே இருக்க பசங்களாம் பாரு ப்ளம் ரொம்ப அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் முக்கால்வாசி பேருக்கு ஹீரோயினை தெரியும், எல்லாம் வந்துட்டு காலேஜ் ஸ்கூல்லாம் படித்தவங்க தானே. ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயினோட ரசிச்சுட்டு தான் இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, அங்கே அப்படியே வந்துட்டு ஸ்மைலோடு நின்றுட்டு இருப்பாள். அப்போ ஹீரோ எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த ஹீரோ வந்துட்டு அப்படி சிரிப்பானா, அதை பார்த்துட்டே மறைப்பாளா. அப்புறம் ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். அப்புறம் அங்கே இருக்க பசங்கள்லாம் பேசிப்பாங்க, ப்ளம் ரொம்ப அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் வந்துட்டு ஹீரோயினை பற்றி பேச போவேன். ஹீரோக்கு வந்து லைட்டாக காண்டாக இருக்க மாதிரி தெரியுது. அவன் வந்துட்டு கொஞ்சம் கோவப்படுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி தனியாக போவேன், நீ வந்துட்டு வாட் கூட போ, வாட்டும் வந்துட்டு உங்கள் ஏரியா தானே அப்படி சொல்லிட்டு வாட் கூட போ சொன்னால் ஹீரோ வந்துட்டு வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க, இங்கே பாரு நைட் ஆகிடுச்சு தனியாக போகாத வாட் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவாள், டாக்டரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வருவாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு கேட்பா, என்ன இப்படி தான் வந்துட்டு பல காமிச்சு எல்லாரையும் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் கூட காரில் வரேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கும் போது ஹீரோ வந்துட்டு ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டான். அவன் மட்டும் பேசிட்டே வந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி நீ வந்து சர்வீஸ் பண்ணத்தானே நிறைய பார்த்து சிரிச்சுட்டு இருந்த, அப்போ டக்குன்னு என்னை பார்த்தோன்னே மறைக்கிறேன், அப்போது உனக்கு என்னை சர்வீஸ் பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாண்டடாக கேட்பானா. உனக்கு ஹீரோயின் சொல்வா, நான் அப்படியே நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய பார்த்து சிரிச்சேனானே வச்சுக்கோங்க, ஆனால் உங்களை பார்த்து மட்டும் நான் சிரிக்க மாட்டேன், உங்களை பார்த்து எனக்கு அந்த மாதிரி தாட்டே கிடையாது, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இறங்குவாளா. ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். அப்போது என்ன சொல்ல வர, அப்போது நீ எனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக நீ இருக்க மாட்டியா, என்ன உனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரியாகும் போது ஹீரோயின் வந்து ஆமாம் எனக்கு வந்து உங்களை பிடிக்காது, நான் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை ஹர்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். ஓ அப்படியா, இங்கே பாரு நான் எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, உன்னோட பாடி மேலே ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். என்ன லூஸ் மாதிரி வளர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்து சாக கடந்த, அப்போ நான் அதான் உன்னை காப்பாற்றினேன், நான் காப்பாற்றினா தான் நீ உயிரோடு இருக்க, ஸோ உன் மேலேயும் உன்னோட பாடி மேலே எனக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவான். ஹீரோயின் வந்துட்டு பைத்தியமாயவன் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளம்புங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நவருங்கன்னு சொல்லிட்டு போப்பா. ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன உனக்கு வந்துட்டு அப்போது என்னை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லையாங்கும் போது ஆமாம் எனக்கு சுத்தமாக உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். ஸோ இதை சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கும், எப்படி உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுவான்னா கிஸ் பண்ணிவிடுவான். பட் ஹீரோயினே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். பலார்னு ஒரு அறம் ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும். பட் அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான்னா விட்டுக்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வல்கராக பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் என்கிட்ட வந்து பண்ணாது அப்படின்னு ஹீரோயின் வந்து திட்டிகிட்டு இருப்பாள். உன்னை வந்துட்டு அப்படி தான் பண்ணுவேன், அதை சொன்னேனே எனக்கு வந்துட்டு உன் மேலேயும் உன்னோட பாடி மேலேயும் எனக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குது, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்ட்டு ஓவராக பேசுகிறான் ஹீரோ. உன்னை ஹீரோயினுக்கு வந்துட்டு கடுப்பாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா சிச்சி இந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நான் பழகுறேனா பேசுகிறேனா அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துக்கு போவாளா. இங்கே பாரு நம்ம 2 பேரும் ஒரு கேம் மாதிரி கூட வச்சுக்கலாம், நான் தான் வின் பண்ணணும், நான் தான் ஹார்ட்டில் இருக்கணும், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு உன்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என் பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரூடாக பேசுகிறான். ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு அவனுக்கு லைட்டாக ஹீரோயினை பிடிக்குது, பட் இன்றைக்கி ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டான். மற்ற பசங்களாம் ஹீரோயினை பற்றி பேச வந்து சிரிக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுறான். ஸோ அவள் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானா என்னன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறான்னா இதுக்கப்புறம் நீ எந்த பசங்கள்கிட்டையும் பேசக்கூடாது, நீ என்கிட்ட தான் பேசியாகணும், நீ என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோன்னா ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாச்சி அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாளா. உன்னை ஹீரோ என்ன பண்ணுறான்னா அழுதுகிட்டே போவாத என்னாச்சும் பண்ண நினச்சிக்க போகிறாங்க இருக்கவங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் கிஸ் தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டே போயிடுவான். அப்போ தான் இவனுக்கு யோசிக்கிற நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோக்கு வந்து யோசிக்குவான். சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான், காரில் உட்காந்துருப்பானா. அவள் பார்த்திங்கன்னா அவளோட பர்சன் வந்து விட்டுட்டு போயிடுவான். சரி இப்போ கொடுத்தா சரிப்பட்டு வர நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவான். ஹீரோ என்ன பண்ணுவான்னா வீட்டில் போயிட்டு அவர் ரூம்குள்ளே போயிட்டு அழுதுட்டு இருப்பான் நடந்த விஷயத்தை நினச்சி பார்த்து. அப்போ அக்கா வந்துட்டு நாக் பண்ணுவார் ரூம் டோரை. என்ன சொன்னா அக்கா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேணா நாளைக்கு பேசிட்டோமா அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அவள் பேச ரெடியாகவும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவளுக்கு. சரி சொல்லிட்டு ஓகே நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படி ஸ்வீட் ட்ரீம்னு சொல்லிட்டு அக்கா போயிடுவான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவள் ரூம் விட்டு வெளியே வர மாட்டா. அக்கா போயிட்டு என்ன ஆச்சு கேட்கும்போது எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு இவ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணனா பர்ஸை வந்துட்டு கொடுக்க வருவானா. அந்த மாதிரி ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, என்னன்னு தெரியல காலையிலேருந்து வந்து தலை வலிக்குன்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வரல, ஏதோ சிக்கான மாதிரியே இருக்கா அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். அது சிக்காயிட்டாளா, ஓ ஓகே
அப்படின்ட்டு அவன் வந்துட்டு ஓகே பயந்துக்கிட்டாளா இல்லை வந்துட்டு உண்மையிலே நம்ம நினச்சி வந்துட்டு ஃபீலில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலலாம் வாப்பா வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா. ஸோ எல்லோரும் டைனிங்கில் உட்காந்து இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து அவள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவா. அப்போ வந்துட்டு அங்கிளுக்கு போடுவாங்க, வாமா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோ பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அப்படியே வந்துட்டு என்னப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நைட்டு வந்துட்டு சேஃபாக வந்தீங்களாங்கும் போது ஆமாம் சேஃப்டியாக வந்தேன், அதுவும் ரொம்ப பத்திரமா அவங்க பொண்ணை வந்து நான் வீட்டில் இறக்கி விட்டேன், வேணா கேட்டு பாருங்களேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக வந்து பேசுவானா. ஹீரோனுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடவே பிடிக்காது, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, நான் ஏஞ்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண ஏஞ்சி போவாளா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நான் யாங்கை பற்றி வந்துட்டு ஹீரோன்கிட்ட பேசணும், அதை ப்ரைவசியாக பேசணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. அப்படி சொன்னதுக்கப்புறம் சரிப்பா நீ பேசு, அதே மாதிரி கெஸ்ட் ரூம் இருக்குது அங்கே போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய பற்றி பேசணும் அப்படின்னு படிப்பை பற்றி பேசணும்னா சரி ஓகேன்னு அமுச்சு விட்ருவாங்க. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, என்ன எதுக்கு வந்தீங்க, இல்லை நேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவானா, அதை பற்றி பேசணும்னா இங்கே பேச தேவையில்லை, நீங்கள் வந்துட்டு யாங்கை பற்றி பேசினா வந்துட்டு பேசுங்க, மற்றபடி எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போவாளா. எப்பா நேற்று நடந்ததுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், பின்னா பேசாமல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு வந்து கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் நேற்று வேறு அந்த மாதிரி நடந்துருச்சு இல்லை, ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பான். எனக்கு உனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கா, நைட்டு ஃபுல்லாக தூங்கல போலியே, அழுதுட்டு இருந்திருக்க, கண்ணெல்லாம் சவந்திருக்கு, நீ ஃபீல் பண்ண வேணாம், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு யார் சொன்னா நான் நைட்டு அழுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அண்ணன் வந்துடுவான். என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, இங்கே பாரு நான் வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் ஓகே நான் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. உனக்கு ஹீரோ வந்துட்டு சாரி எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கவே பிடிக்காது, கல்யாணம்னா அன்பு இருக்கணும் லவ் இருக்கணும், பட் அது இல்லாமல் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுவான். ஹீரோக்கா என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறேன், நானே வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பா. ஹீரோ வந்துட்டு பைத்தியமா நீ நவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நவரு சொல்லுவா. பட் அவன் வந்து நவர மாட்டான். என்ன இவ்வளோ திமிரா இருக்க, இந்த அரங்கண்டா இருக்க பார்த்தியா, ஸோ இந்த அட்டைக்கு இதை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் கீழே வந்து நீ இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் நீயா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்வேன், இல்லை கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சவாலாக பேசுகிறான். ஹீரோனிக்கா சமகாண்டா இருக்குது. என்ன பண்ணுறான்னா அந்த அரங்கண்டான பொண்ணு இருக்கால அவளை தான் நான் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு உச்சபட்ச கோவத்தில் நடந்துட்டு போகிறான். இது எல்லாமே வந்து அண்ணன் வந்து காதில் வாங்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், அவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு போங்களா. அப்போ வந்துட்டு கேட்பான், ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு என்ன மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்பான். ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை நீ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது, எதுனாலும் ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஆமாம்மா நான் வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு சோனம் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அது சோனம் இங்கே வந்திருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சோனம் பார்க்க போயிடுவான். அப்புறம் இதை மறந்துட்டான் போல். சோனம் எப்படி அழைச்சிருந்துருப்பானா, இப்போ ஹீரோ வந்துட்டு என் கூட ப்ளே பண்ண நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சோனம் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போல். இதான் நடக்குது. நெக்ஸ்ட்டு போயிட்டு அவனே போயிட்டு வீட்டிலலாம் ட்ரா பண்ணுறான், வந்து அவங்க 2 பேர் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இவன் அழைச்சிட்டு போகிறது ட்ரா பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு தெரிஞ்சு அவள் என்ன பண்ண மேகிட்ட போய் சொல்கிறான். அந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு சோனம் வந்துட்டு அழைச்சிட்டு வராருன்னு சொன்னதுக்கப்புறம் கேட்குறா, அப்படிலாம் ஹீரோ வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நீயே போய் செக் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு கூட தான் ஹீரோ வந்து இப்போ பழகிட்டு இருக்கான் அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு அடி வயிறுலாம் எரியுது. இப்போ அண்ணன் போய் சொல்கிறான், அந்த மாதிரி சோனம் வந்து என் கூட ப்ளே பண்ணுறதுக்குலாம் வந்து கிரவுண்டுக்குலாம் வரா அப்படின்ட்டு அக்காட்டையும் தங்கிச்சிட்டையும் சொல்லிட்டு இருக்கானா. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னா அவங்க அம்மா பற்றி இவங்க 2 பேருக்கும் தெரியும். எப்படி உண்மையாவா அப்படிங்கும்போது அம்மா வரா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குடிசைக்கில் வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு சோனம் இன்ட்ரோ பண்ண போகிறேன், அவங்க வீட்லேயும் போயிட்டு நான் வந்துட்டு இன்ட்ரோ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இது எப்படி நடக்கும், எப்படி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக அந்த ஜானை போய் பார்க்க போகிறா. பார்த்து என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு ப்ளம்மை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ப்ளம்கிட்ட நான் பேசின வரைக்குமே அவளுக்கும் உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன், பேசாமல் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி பாருங்கள், அவள் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் ஏற்றி விட்றா. அப்படி ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாளா ப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். கண்டிப்பாக அவனோட கசின் தான், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏற்றி விட்றா. என்னமோ பிளான் பண்ணிட்டா போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தரதுக்கு வந்துட்டு ஹீரோயின் இப்போல்லாம் வரது இல்லை போல், ஒரு 2 டேஸாக வரல. உடனே ஹீரோ வந்து கேட்குறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இல்லை டீச்சர் வந்து கொஞ்ச நாள் லீவ் கேட்டிருக்காங்க, அதனால் அவங்க இப்போதைக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஏன் வரல அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். ஒரு வேலை நம்ம கிஸ் பண்ணிட்டோம் அதனால தான் வரலையா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கலாமா. அண்ணன் சாய் இருக்காருல, அவர் வந்து லெட்டர் வேறு அமைச்சிருக்காரு, அவர் கூட சீக்கிரம் வந்துட்டு தாய்லாண்டுக்கு வர போகிறாராம், அந்த விஷயம் வேறு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்கா கேட்குறா, இதனால் நீ வந்துட்டு டியூஷன் சொல்லித்தரத்துக்கு வந்து நீ போகல அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் இப்போதைக்கு அந்த பட்டேலா ஹவுஸ்க்கு நான் போகிற மாதிரி இல்லை, சாய் வந்து 2 லெட்டர் பண்ணியிருக்காரு, ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஹீரோயின் வந்துட்டு சுத்தமாக ஹீரோ வீட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். எதனாலனா ஹீரோ இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணானா, ஸோ அதனால்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஹீரோ என்ன பண்ணுறான்னா இங்கே போயிட்டு சோனம்மா அழைச்சிட்டு போகிறதும் வந்து வீட்டில் வந்து விடுறது இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி எங்கே அழைச்சிட்டு வந்திருக்கானா ஹீரோனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி அண்ணங்காரன் இருக்கானா அவன் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சனம் வர போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து குக் பண்ணிட்டு இருக்கான். அது கிச்சனில் போட்டு அவன் தான் நான் தான் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அறக்க பறக்க குக் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அம்மா வராங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அங்கே பாரு வந்து தண்ணி கொதிக்கிறதுங்கும் போது ஓடி அதை பார்க்குறான். லைட்டாக சூடு வச்சுக்கிறான். அப்படியே ரொம்ப பரபரப்பாக இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா நீங்கள் போங்க இன்னைக்கு வேறு சனம் வரா ஸோ நான் அவளுக்காக வந்து நான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் போக சொல்கிறான். அப்போ கரெக்டாக வந்துட்டு ஏதோ ஒரு பாத்திரத்தை கீழே போடும்போது சனம் வந்து ஹெல்ப் பண்ணுறான். சனம் நீ எப்படி வந்த உனக்கு எப்படி கிச்சனுக்கு தெரியுமாங்கும் போது அங்கே இருக்க மேட்கிட்ட கேட்டு அவங்க வந்து நீ ஹீரோ இந்த மாதிரி நீ கிச்சனில் இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா வேணா நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவானா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு அந்த பையனோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து குக் பண்ணதான் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுவாங்க. பாரு என்னோட வருங்காலத்து மருமக வந்துட்டு எவ்வளோ டீசெண்டாக வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவளோட மேக்கப் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அருமையாக வந்துட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி குக் பண்ணிகிட்ருக்கா சாப்பிடும்போது பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது பாஸாக ஃபெயிலான்னு பார்க்கலாங்கும் போது அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க பாஸோ ஃபெயிலோ அது நம்ம வீட்டு மருமக எப்படி பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எம்ப்ளாய் ஆஃபீஸை கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோயின் உள்ளார போகிறதா பார்த்துடுறான். இவன் எங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் நீ வந்துட்டு நியூவாக ஜாப்க்கு அப்ளை பண்ணுறியாங்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான் அது என்னோட பர்சனல் விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து தலையிடாதீங்கும்போது எப்படி சொல்கிறேன் நீ வந்துட்டு யாங்க்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்க இங்கே ஒரு ஜாப் இருக்கும்போது நீ இன்னொரு ஜாப் அப்ளை பண்ணால் நான் கேட்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா அது வந்து என்னோடய விஷயம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன் அதை வந்து நான் குயிக் பண்ணுவேன் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ட்டு சரி இப்போ எதுக்கு நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிற எதுக்கு அவங்க சொல்லித்தர மாட்டேங்கிறங்கும் போது நான் சாய் வந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படியே இல்லாட்டியும் இல்லைனா வேறு டீச்சர் கூட வச்சுக்கிட்டோம் நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரா மாதிரி இல்லை அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது கேட்டு ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சமைச்சிருந்து வைப்பாங்களா இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தெரியும். ஜான் வந்துட்டு பேச கேட்டுக்கிட்டு இங்கே ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வருமா. ஹீரோயின்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாளா. இல்லை நீ வந்துட்டு பழகிப்பாரு ஏன் என்கிட்ட பழக மாட்டேங்கிற எல்லாம் எங்கள் அம்மாவால் பயப்படுறியா நீ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு இப்போதைக்கு என்னோட உடம்பும் சரியில்லை ஸோ என்னால் வந்துட்டு இதை விட்டு எனக்கு டைம் கிடையாது இல்லைனா எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வேறு பொண்ணை பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் உன்னை லைக் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கும் போது ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லுவாளா. அப்போது நீ வேறு யாராச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போல இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இதாகிடும் வந்து வேறு யார் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு கேட்பான் அது யார் அது ஹீரோ வாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவர்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போது சாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கு வந்துட்டு இல்லை அவர் வந்து என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லுவாளா. பட் அவன் வந்துட்டு யாருன்னு சொல்லும்போது அவர் 3rd பர்சன் அவரை பற்றி இங்கே பேச நான் விரும்பலை அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ மனசில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துட்டு கிளம்பி போயிடுவான். அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு கேட்பான் என்னாச்சு நீ ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. ஆமாம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கும் போது ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. இந்த மாதிரி அவள் வந்துட்டு வேறு ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க போது வேறு பர்சன் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. ஐ திங்க் அது வந்து சாயா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அவள் வாயால் சாய்னு சொல்லலை பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் பேசுறதுலாம் பார்த்தா சாயை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இது வந்துட்டு அப்படி தான் இருக்குது எனக்கு தோணுது சாயை தான் லவ் பண்ணுறான்னு தோணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோ வந்து இன்னுமே தப்பாக நினச்சிக்கலாம் இவளை கழட்டி விட்டுட்டு இன்னும் டார்கெட் பண்ண போகிறான்ட்டு தங்கச்சிட்ட வந்து இவன் சொல்லி அழுதுட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்காளா என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் காதில் வாங்கிடுவாங்க அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க ஜான் அம்மா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பார்க்க போவானா இந்த மாதிரி ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருந்தால் பேசுங்க இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது ஆமாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் இந்த மாதிரி ஜான் கிட்ட சொன்னியாமல் நீ அவனை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீ சாயை வந்து டேட் பண்ணுறியா சாயை வந்து லைக் பண்ணுறியாங்கும்போது ஹீரோ வந்துட்டு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். எது தேவையில்லாத விஷயம் என் ஃப்ரெண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு எனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து போவான். அப்போது உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸு அப்போது ஏன் மேலே ஃபீலிங்ஸா நீ லைக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கல அது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்படி இந்த பாருங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். அவன் ஓவராக பேசுவானா. ஸோ வந்துட்டு இங்கேருந்து போகிறீங்களா இல்லை அடிக்கிட்டுமாங்கும் போது உனக்கு அவ்வளோ வந்துட்டு கோவம் வருதோ கை தூக்கி அடிக்கிற அளவுக்கு எனக்கு தான் கோவம் வருது ஸோ என்னோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கும் தெரியுமா அன்றைக்கி நைட் நான் செஞ்சேன்னு அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருவானா.
ஸோ என்னோட ரிவெஞ்ச் இப்படி தான் இருக்கும், என்ன பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். டக்குன்னு வந்து ஹீரோயின் வந்துட்டு அட போடா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான்னா அங்கே பக்கம் ஓடிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜான் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் மே நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ப்ளம் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சண்டை போட போவாங்களா. இப்போ மே அப்படியே வந்துட்டு மாற்றி விட்டுருவா. யார் சொன்னா, ப்ளம் தான் வந்துட்டு என்கிட்ட சொல்ல சொன்னா அப்படின்ட்டு அப்படியே வந்து பிளேட்டை மாற்றி விட்டுருவா. ஓ அவள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ட்டு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னுமே காண்டாயிட்டு என் ஃபேமிலி விஷயத்துலலாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோவையும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறேன், அது இல்லாமல் உன் பொண்ணு வந்துட்டு எல்லா பசங்கிட்டையும் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டி விட்டு போயிடுவாங்க. இங்கே ஹீரோயின்ட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, ஹீரோ வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் கேட்டானே எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அண்ணன் வந்து கேட்பானா. அவர் வந்துட்டு வேறு வேலையே கிடையாது, சும்மா என்னை டீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கேள்வி கேட்டார், நான் பயப்படுவேன். இது அந்த மாதிரி வார்த்தை கிடையாது, ஏதாச்சும் ஒன்றுனா சொல்லு ப்ளம் எங்ககிட்ட சொல்லு அப்படிங்கும்போது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா, அவருக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மழுப்பிடுவா. இங்கே ஜான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் வந்து பார்க்க வருவாங்க. ஸோ அவளை வந்து திட்டுவாங்க, என்ன நினச்சிட்ருக்க, என் பையனை விட்டு நீ தள்ளிடுன்னு ஆல்ரெடி சொன்னேன்னு, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து திண்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அண்ணன் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவான். என்ன இது, யார் நம்ம தங்கச்சிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பான். பார்த்தீங்கன்னா சனம் அம்மா தான் வந்திருப்பாங்க. இதை இவன் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருப்பான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு எனக்கு ஒரு சுத்தமாக பிடிக்கல, நீ சொத்து ஒன்றும் எதுவுமே கிடையாது, நீ வந்துட்டு என் பையனை வந்துட்டு அடிக்கணும்னு ஆசைப்படுறியாங்க போது ஹீரோயின் வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா அதே மாதிரி தான் பேசினேன், உங்கள் பையன் தான் அடிக்கடி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்கும் போது சும்மா நடிக்காதடி, அவன் வந்து உன் பின்னாடி அலைகிற அளவுக்கு நீ ஏதோ பண்ணி வச்சிருக்கும் போது நான் எதுவும் பண்ணலை, இங்கே பாரு உன்னோட இதுக்கு தான் நான் என் பொண்ணு கூட உன் அண்ணன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், உன் ஃபேமிலியும் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தான் இவனுக்கு எல்லாமே தெரியுது. இவன் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது, உங்கள் பையன் தான் இங்கே வந்து என்னை ட்ரபிள் பண்ணிகிட்டு இருக்காரு, ஸோ வந்துட்டு பர்தர் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவ சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையன் இதுக்கப்புறம் பக்கமே வர மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க போவாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தங்கச்சிட்டு கேட்பேன், என்ன இது சனம் அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். ஓ அவங்க வந்து இவ்வளோ ரூடாக இருக்க போய் தான் சனம் வந்து மீட் பண்ண சொல்ல மாட்டேங்கிறான், அது இல்லாமல் அவங்க வந்து ஒன்றை திட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே அப்போ இதுன்னு சொல்லுவான், அண்ணன் இங்கே பாரு சனமுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காது, போய் நீ சனம் விட்டு பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லி வந்து சாரி கேட்பா. பட் அவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து அந்த வீட்டுக்கு கால் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா ரிங்கு போவோம், வந்துட்டு காலை வந்து அட்டன் பண்ணுவான். ஓ இப்போ வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ரிப்பேர் ஆகாமல் நல்லா இருக்கா, அன்றைக்கி எங்கிட்ட வந்துட்டு ப்ரோக்கன் ஆகிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பேசுவா. சொல்லு நீ ஏன் உங்கள் அம்மா என்னை மீட் பண்ணாமல் வச்சுருக்க, இதான பிரச்சனை, உங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை பிடிக்காது, எங்கள் ஃபேமிலியை பிடிக்காது, என் தங்கச்சி வந்துட்டு இந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க, ஸோ இதனால தான் நீ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மறைச்சிட்டு இருந்திருக்க, என்னோட சிஸ்டரும் மறைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு இவனுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். நீ ஏன் உங்கள் வீட்டில் இருக்க நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் இருந்த, அப்போது நீ ஏன் என்கிட்ட வந்து போய் சொல்கிற, ஏன் நீ நம்பலை அதானே, என் மேலே உனக்கு வந்துட்டு என் மேலே ஹோப்பே இல்லை அதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனில் வந்து கேட்டுருப்பான், திட்டிகிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு இல்லை சாரி மன்னிச்சுக்கோங்கும் போது அன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே இதுக்குமே பார்ட்டிக்கு வரல, என் கூட வந்துட்டு வெக்கேஷனுக்காக உன் வீட்டு வாசல் நின்னா அப்பயே வந்து மீட் பண்ணல, என்கிட்ட ஏதாச்சும் ரீசன் சொல்லிகிட்டே இருக்கேன், எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ வந்துட்டு இதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருந்திருக்கா. அப்போ இதனால வந்துட்டு எங்கிட்ட எல்லாமே போய் சொல்லிட்டு இருந்திருக்கால, சரி இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவளுக்கா என்ன சொல்லணும் தெரியல, சனம் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. ஸோ இதோட எபிசோட் முடிஞ்சு கேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.